ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், பீகார்ல நடந்த அந்த எஸ்ஐஆர் நடைமுறைகள், இது எதுவுமே தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இல்ல. அதே மாதிரி 2 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய எஸ்ஐஆர் 2 மாதத்துல நடத்தப்படுவதற்கான அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு கனகராஜ். உங்களுடைய பதில்? இல்ல, சகோதரர்கள் பேசிய எல்லாமே நான் கேட்டேன். ஒவ்வொரு விஷயத்துக்கா பதில் சொல்றேன். மாற்று கருத்து இருந்தால் நிச்சயமா நான் பேசினதுக்கு அப்புறம் அவங்களும் சொல்லலாம். அதையும் நான் அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு அவளோட காத்திருக்கேன். முக்கியமான விஷயம் இது, என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி, ஜவஹர் அலி அவர்கள் சொன்ன மாதிரி, இது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, இணைப்பு கட்சி கூட்டம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அண்ட் பொட்டன்சியல், அதாவது தங்கள் பக்கம் வருவதற்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சரி அவங்களை எல்லாம் கூப்பிடுவோம் அப்படிங்கிற நோக்கில தான் கூப்பிட்டுருக்காங்கிறதான் பார்க்கணும். 2வது விஷயம், அவர் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்னு சொன்னாரு. அது மிகவும் சரியான விஷயம். இப்போ 2016 ஏன் அவங்க டிஎம்கே இந்த எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல யார் ஆட்சியில இருந்தாங்க, அடுத்து ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புங்கிறதுன்னு வரும்போது அந்த எலெக்ஷன் டைம்ல அப்ப நம்ம கேட்கலாம் இல்லையா, அப்பவும் எலெக்ஷன் தானே வர இருந்தது, ஏன் அப்போ எஸ்ஐஆர் கேட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்போ உடனே எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியாதா? அது தெரிஞ்சுதானே கேட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஓட்டு அடிஷன், இல்லைன்னா ஓட்டை கூட்டுவது, கூடுதலா சேர்ப்பது, இல்லைன்னா ஓட்டு வாக்காளர்களை ரிமூவ் பண்றது, இந்த 2 விஷயத்தையும் சொன்னார். அதுல ஒரு கூடுதலான ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம காலமாக ஒரு சில முக்கியமான தொகுதிகள்ல ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறோம். இது வாக்காளர்கள் கூடுதல் மட்டும் இல்ல, ரொம்ப இது இந்த டாபிக்ல இந்த லிட்டில் ஆஃப்னா கூட நீங்க அதுல தேர்தலில் போட்டியிடுபவர்களே பாருங்க, அதாவது வாக்காளர்களை குழப்புவதற்காக ஒரே பேருடைய ஒத்த பேருடையவர்கள், நீங்க இன்னும் சொல்ல போனா ஒத்த பேருடையவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா கெசட்ல ஒரு 3 மாசம் 2 மாசம் முன்னாடி மாத்தி இருப்பாங்க பேரு, அதே பேர்ல போட்டியிடுற மாதிரியாக வாக்காளர்களை குழப்புவதற்காக அதே பேருடையவர்களை ஒரு 8 பேரை 10 பேரை இத மனு தாக்கல் பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரியாக செய்வதுதான் காலமாக பல இதுகள்ல எலெக்ஷன்ல நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்தது எஸ்ஐஆர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சகோதரர் சையத் ஹபீசுல்லா அவர்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்களை சொன்னா நான் ஒரு தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், இந்த மொத்த விஷயத்தையும் ஒரு மாசத்துல செய்து முடிக்கிறது கிடையாது. சொன்ன மாதிரி கரெக்ஷன் வரும்போது யார் யாருக்கெல்லாம் பெயர்கள் விட்டு போயிருக்கோ இல்லைன்னா எதுனாலும் நிச்சயமா அவங்க தெளிவாக அதுக்கான அவங்க ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்து அதை சரி செய்யலாம். இப்ப நானே கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் திரு ரமேஷ் சேதுராமன், ஒவ்வொரு வாக்காளரையும் நேரடியாக டோர் டு டோர் போய் வெரிஃபை பண்றாங்க இல்லையா, அதற்கு இந்த 1 மாதம் போதுமா 6 கோடி வாக்காளர்களை சரிபார்க்கிறதுக்கு? அது செய்யணுங்கிறதுக்கு தானே அரசு அதிகாரிகளை தானே அவங்க பயன்படுத்துறாங்க. 1 மாசம் செய்ய முடியாதுன்னா அப்போ கவர்மெண்ட் மெஷினரி அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குங்கிறதான் பாயிண்ட். நம்ம மொத்தமா 6 கோடிங்க பாக்குறத விட அதுலயும் நம்ம குறிப்பா நம்ம பார்க்கணும்னா நம்ம அதுக்குதான் எல்லாமே பிரிக்கிறோம், மாவட்டங்கள்ல பிரிக்கிறோம், அப்புறம் தாலுகா பஞ்சாயத்து இந்த மாதிரி வரிசை எல்லாத்தையும் தெரு வரைக்கும் யாரு என்ன எப்படி பண்ணுவாங்க, அது எத்தனை வீடு இருக்குங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க பண்றாங்கிறது ஒரு விஷயம். அது செய்ய முடியுமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்ங்கிறது ஒண்ணு. 2வது விஷயம், சகோதரர் ஹபீசுல்லா அவர்கள் பேசும்போது ஒரு 2-3 விஷயத்த சொன்னாரு, அவருக்கு தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல, பாஸ்போர்ட்டுக்கும் ஓட்டர் ஐடிக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஓட்டர் ஐடியை கொடுத்துதான் நான் பாஸ்போர்ட்டை வாங்கினேன்னு அவர் சொல்றது நீங்க ஓட்டர் ஐடிய ஆதாரமாக கொடுக்கலாம், ஆனா அந்த ஆதாரத்தை எந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வாக்காளர் இதை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்கள் இன்னார், நான் ரமேஷ், அவரு ஹபீசுல்லா அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், உங்களுடைய விலாசத்திற்கான முகவரிக்கான ஆதாரமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, 3வது விஷயம், ஆதாரையுமே சேர்க்கலையே என்ற அந்த கேள்வியை கேட்கிறாங்களே.
ஆமா, ஒரு நிமிஷம், அதைத்தான் நான் தெளிவுபடுத்திட்டு. மூணாவது, நீங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான ஆதாரமாக இந்த வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்த முடியுமா? அதுவும் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா முடியாது. இவ்வளவுதான். இது மட்டும் இல்லாமல் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. சும்மாவே உங்களுக்கு முதல் தடவை பண்ணுங்க பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயமா வருவாங்க. நீங்க முதல் முறை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ரெண்டாவது முறை பாஸ்போர்ட் அப்ளை நீங்க ரெனியூ பண்ண போகும்போது அட்ரஸ் மாறலைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சில சமயங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷனில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். இல்லைன்னாலும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நேரங்கள்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயமா பண்ணணும்னு கூட சொல்லலாம். அது குழந்தைகளாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரியாக நடக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நீங்க சொன்னாக்க, நீங்க புதுசா அடிஷன் பண்றதுக்கோ இல்லைன்னா இதுனாக்க voters.eci.gov.inல போனீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க எல்லாத்துக்கும் இந்த மனுக்கள் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. 6, 7 அப்படின்னு புதுசா ஓட்டரை நீங்க ஆட் பண்ண போறீங்களா, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. உங்க ஓட்டர் இதுல இருந்து ரிமூவ் பண்ண போறீங்களா, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஓட்டர்லயே நீங்க என்ஆர்ஐ சொன்னாரு பாத்தீங்களா, நான் வெளிநாடு போயிட்டேன், என்ன பண்றது, இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யறேன், அவங்களுக்கு அதுக்குமே ஒரு ஃபார்ம் இருக்கு. இல்ல நீங்க சொல்ற இது எல்லா விஷயமுமே பீகார்ல இருந்தது. ஆனாலும் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டவர்கள் நீதிமன்றத்துல போய் நின்னாங்களே, அப்போ அந்த தவறு எப்படி நடந்தது? அது தமிழ்நாட்டுல நடக்காது என்ற உத்தரவாதம் இருக்கா? ஒரு நிமிஷம். தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நடந்தால் சரி செய்யப்பட வேண்டும். தவறுக்கு இந்த மாதிரி அது சுட்டி காட்டப்படும் பட்சத்துல இப்ப ஒரு ஓட்டர்னாக்க நம்ம ஒத்துக்கலாம் ஏதோ தவறுன்னு. ஆனா இவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10,000 இவங்க செத்ததா காமிச்சாங்க அப்படின்னாக்கா இது ஒரு சிஸ்டமேட்டிக்லி ஃபெயிலியராக இருந்து அதுக்கு இன்னார்னு பொறுப்பு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள்னு அவங்களை அக்கௌண்டபிள் ஆக்கணும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் திரும்ப சொல்றேன், எஸ்ஐஆர் விஷயத்துல தவறு நடந்துடக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளோ இல்ல திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ கேட்டால் நானும் சொல்லுவேன், நிச்சயமா அது வரவேற்று. ஆனால் அதை வைத்து ஒரு பீதியை கிளப்பி இதன் மூலமாக நாங்க கேட்டது அப்போ வேற இப்ப வேற, ஆனா எங்களுக்கு வேணும்னா சாதகம் இல்லன்னா பாதகம் இப்படின்னு பேசுறதுதான் இந்த இரட்டை நிலைப்பாடு தான் வேண்டாம்னு சொல்றேன். இதை விட முக்கியமாக அடுத்த சுற்றுல வரேன். முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். நான் இப்பதான் போதுமான அளவு பேசிருக்கோம். நான் திரும்ப வரேன். திரு பிரியன், இப்போ இந்த நடைமுறை சிக்கல்கள் அப்படின்றதும் ஒரு சில தவறுகள் அப்படின்றதும்